வணக்கம் நேயர்களே, இது கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி வி டீச் யூ ரீச் தேர்தல் திருவிழா 2026. சலீம், இன்னைக்கு என்னென்ன முக்கியமான தகவல்கள்லாம் இருக்குது? முதல்ல நிறைய தகவல்கள் இன்றைக்கும் இருக்கும் நமக்கு. ஏன்னா நேற்று பார்க்குறோன்னா அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் யார் யார் என்னென்ன தொகுதியில் போட்டி போடுறாங்க, இது எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இந்த பக்கம் இன்றைக்கி திமுகவுடைய கேம்பில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியணும். தேர்தல் ஆணையம் எப்படி தயாராகிட்டு இருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல்களுக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நிறைய அரசியல் அப்டேட்ஸ் இருக்குல்ல, அரசியல் அப்டேட்ஸை விரிவாக பார்க்கலாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கறதுக்கு இன்று கடைசி நாள். இதுக்கு தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளுடைய நாமினேஷன் வேட்பாளர்கள் தாக்கல் செய்கிறதுக்கு கடைசி நாள்லேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அப்படின்ட்டு இருந்தாங்க. அந்த வகையில் நம்ம பார்க்குறோம் 30ஆம் தேதி துவங்கக்கூடிய அந்த வேட்பாளருடைய அந்த வேட்புமனு தாக்கல் செய்கிறது 6ஆம் தேதி முடியுது. அப்படியே நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரீவைண்ட் எடுத்துகிட்டு வரோம்னா இன்றோட வாக்காளர்கள் அவங்களுடைய பெயரை சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எப்படி ஏதாவது டைம் லிமிட்ஸ் இருக்கா? அதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் டைம் இருக்குங்க காயத்ரி. அதாவது இன்று இரவு வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது பெயர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வேகமாக ஓடி போய் அவங்க இன்டர்நெட்டில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இன்றோடு கடைசி நாள் அப்படிங்கிறது இன்று இரவோடு கடைசி நாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களோட பேர் இன்னும் இல்லை விட்டு போச்சு அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க நீங்கள் உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த எலெக்ஷன்லேயே நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே மறக்காமல் உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலை சேர்க்கறதுக்கான நடவடிக்கையில் உடனடியாக இறங்குங்க. இன்றைக்கே கடைசி நாள், இன்றைக்கி தான் பண்ண முடியும் இந்த எலெக்ஷன்லேயே ஓட்டு போடணும் அப்படின்னா. ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேட்பு மனுவை வாபஸ் வாங்குறதுக்கு கடைசி நாள். ஆனால் பார்த்தோம்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியும். இப்போ கூட்டணி கட்சி அதாவது காங்கிரஸும் திமுகவும் பல சலசலப்புக்கு மத்தியில் கூட்டணி அமைச்சிருக்காங்க. புதுச்சேரியிலையும் தங்களுடைய கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணி சீட் ஷேரிங் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திமுக தங்களுடைய தொகுதியிலிருந்து ஒரு தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியா கூட்டணி அமைச்சு தேர்தல். ஆனால் விசிக 3 தொகுதியில் களம் காண்றாங்க. ஆமாம், இப்போது காங்கிரஸுமே பார்த்தீங்கன்னா, அதாவது திமுக காங்கிரஸ் பேரலெல்லாம் ரெண்டுமே 5 தொகுதியில் 2 கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் நாமினேஷன் திரும்ப அதை வேட்புமனு திரும்ப வாங்கிடுவாங்க. ஸோ தட் அங்கே பிக்சர் தெளிவாக இருக்குன்னு பார்த்தா டைம் முடிஞ்சு போச்சு, இன்னும் திரும்ப வாங்கவே இல்லை. உதாரணத்துக்கு இப்போ விசிகாக்கு உழவர்கரை தொகுதி அப்படின்னு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே காங்கிரஸ் வாபஸ் வாங்க மறுக்கிறாங்க. ஸோ இப்போ வேற வழியே கிடையாது. அந்த பகுதியில் காங்கிரஸோட பேரும் இருக்கும், விசிகாவோட பேரும் இருக்கும். இவிஎம் மிஷினில் 2 பேரும் இருக்கும். இந்தியா கூட்டணியில், ஆமாம், இந்தியா கூட்டணின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாருடைய பேருமே இருக்கே. இது எப்படி அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அங்கே ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்னு வர சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்லி ஃபைட்டாக இருந்தாலுமே அது வாக்குகள் பிரியாதா, வாக்குகள் செதற அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த முறை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது ஆரம்பத்திலேருந்தே காங்கிரஸ் திமுக பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு இழுபறியான ஒரு நிலையை தான் இருந்தது. கடைசியில் தான் அவங்க ஃபைனலைஸே பண்ணாங்க. அதாவது மார்ச் 23ஆம் தேதி அப்படின்னா அந்த எண்டு வரைக்கும் இருந்துச்சு இவங்களுடைய அந்த இழுபறி கூட்டணி பேச்சுவார்த்தையில். அதனால் அதுக்கு முன்னாடியே நல்ல நாள்னு ஒரு நாளை பார்த்து இவங்க எல்லாருமே வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை வாபஸ் வாங்க சொன்னாங்கன்னா வாங்கிக்கிறோம், யாருக்கு எந்த தொகுதி வருதோ அதை வச்சு வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்க 5 தொகுதி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி 5 தொகுதியில் இவங்க 2 பேருமே போட்டி தான் போட போறாங்க. எப்படி வாக்குகள் பிரிய போகுது, அது யாருக்கு சாதகமாக வரப்போகுது, ஏன்னா இது இப்படி இவங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்குன்னா அது எதிர்தரப்பினருக்கு சாதகமாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இது எப்படி சரி செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் அங்கே வாபஸ் பெறதுக்கான அந்த டைம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் சொல்லணும். மதியத்தோடய அது முடிஞ்சிருச்சு, ஆனாலும் அவங்க வாபஸ் வாங்கலை அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ இது புதுவையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு நிலவரம் இருக்கு. இப்போ அடுத்து கட்சிகள்லாம் அங்கே பிரச்சாரத்துக்கு தீவிரமாக களம் காண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி வேறு அங்கே ரோட் ஷோ பண்ண போகிறார் ஏப்ரல் 3ஆம் தேதி. அதுக்கு ஒட்டுமொத்த புதுவையும் அங்கே ரெடியாக அங்கே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள்லாம் பாஜக தரப்பில் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மை காட்டிலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸுக்கு போகிறாங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி அங்கே எலெக்ஷன்ஸ், இங்கே ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு புதுச்சேரி இன்னும் ஃபாஸ்ட்டாக தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2021 எப்படி இருந்திருக்கு இங்கே தேர்தல் களம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போக்கும் 2021க்கும் நம்ம பார்க்குறோன்னா திமுக கூட்டணியிலையும் அதே கட்சிகள் தான் இருக்கிறாங்க கூட்டணியில். பெருசாக ஒரு மாறுதல்
மாற்றங்கள் இல்லை. அதே போல் அதிமுகலையும் அப்படியே தான் பயணிச்சுக்கிட்டு வராங்க. என்ன ஒரு மாறுதல் அப்படின்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படியே அதிமுகவுக்கு போயிட்டாங்க, தேமுதிக அப்படியே திமுகவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் தான் 2021 ஒன்றா போட்டி போட்டாங்க. ஸோ நம்மளுக்கு கார்ட்ஸ் இருக்குது, நம்ம ப்ரிப்பேர் பண்ண கார்ட்ஸ். ஸோ இது எப்படி இருந்திருக்கு 2021 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கட்சியுடைய வாக்கு சதவிகிதம் அப்படின்னு 2021 வச்சு பார்க்கணும்னா முதல்ல திமுக கூட்டணி கட்சிகள்னு பார்க்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 188 தொகுதிகளில் போட்டி போட்டு 133 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்னு பார்க்கும்போது 37.70% திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2021 ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து காங்கிரஸ் பாருங்க 25 இடத்துல போட்டிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.5% வச்சுருக்காங்க. அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் 1% வச்சுருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1% வச்சுருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் 1% வச்சுருக்காங்க, IOML 0.5% வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா அப்ராக்சிமேட்டாக ஒரு 45% திமுக கூட்டணி கையில் வச்சிருக்காங்க. இதுல இப்ப தேமுதிகவும் ஆட் ஆகுது. தேமுதிக கடந்த முறை என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்த காட்சியில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது பாமக, பாஜக, அதிமுக மட்டுமே 191 இடங்கள்ல போட்டி போட்டிருக்கிறாங்க. 33.29. அவங்க திமுக அங்க 37, இங்க 33, ஒரு 6% கிட்ட தான் ஒரு இதுவே இருந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறோம் பாமக 23 தொகுதிகளில் போட்டி போட்டிருக்கிறாங்க. இம்முறை 18 சுருக்கிக்கிட்டாங்க. 23 தொகுதிகள் ராஜ்யசபா சீட்டு. ஆமாம், ராஜ்யசபா சீட்டும் இருக்கு. அது ஒன்றே எவ்வளோ MLA சீட்டுக்கு சமம் தெரியுமா அப்படின்னு டாக்டர் அருள்மணி கூட பேசியிருந்தாரு. ஸோ 23 தொகுதின்னு பார்க்கும்போது 3.8% இருக்கு. பாஜக அடுத்து 20, இந்த வாட்டி கூடுதலாக 7 வாங்கிட்டாங்க. போன முறை 2.62% இருந்திருக்கிறாங்க. எஸ். ஸோ இவங்க நம்ம டோட்டல் போட்டு பார்த்தோம்னா காயத்ரி 39%. ஸோ திமுக கூட்டணியை விட 6% அதிமுக கூட்டணி கம்மியாக வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போ அடுத்த சில கட்சிகள் இருக்கு. ஆமாம், இதில் தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒருத்தர் அதில் அதிமுகவோட போயிட்டாங்க, ஒருத்தர் திமுகவோட போயிட்டாங்க. இப்போ அந்த 45% கிட்ட நம்ம திமுகவுக்கு போட்டிருந்தோம். அதோட சேர்த்து இந்த 0.48% சேருது. ஆனா இங்க பாக்குறீங்கன்னா 2.5% கிட்டத்தட்ட அதிமுக ஃபுல்ல வந்துடுறாங்க. ஆமா, இப்போ அவங்களுக்கு இன்னொரு 2.5% கூடுது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. அடுத்த கார்ட் ப்ளீஸ். மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை அவங்க பாருங்க 2.5%. ஸோ அமமுகவை அவங்க டேலி பண்றாங்க. இந்த முறை அவங்க டைரக்டா களம் காணல. இருந்தாலும் நாங்க ராஜ்யசபா சீட் வாங்கியிருக்காரு. ஆமா, பட் இவர் திருமாவளவனும் சொல்லியிருக்காரு, கமல்ஹாசன் நீங்க தேர்தல் அரசியலுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்ட்டு திமுக தலைமையிட்ட கேட்டிருக்கிறாரு. ஆனா இப்ப 2.5% அப்படின்னு இருக்கு. இந்த வாட்டி அவங்க டைரக்டா களம் காணல. நாம் தமிழர் கட்சி எப்பயும் போல அவங்க தனித்து போட்டி 6.58% இருக்குது. இப்ப இதுல நியூ பிளேயரா வரப்போறது தான் தாவேக. அவங்க இந்த வாட்டி எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுக்க போறாங்க, எவ்வளவு சீட்டுகள் அள்ள போறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஸோ இப்பயுமே அந்த 6% டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? நல்ல பாருங்க, இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த 6% வச்சிருக்காங்க. ஸோ திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வித்தியாசமே 6% தான். அந்த 6% தான் யார் ஆளும் கட்சி, யார் எதிர்கட்சி அப்படிங்கிறது முடிவாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம காயத்ரி நாடாளுமன்ற தேர்தல்கள், அதாவது இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் செல்வி ஜெயலலிதா மற்றும் திரு கருணாநிதி அவர்கள் இல்லாத தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6% தான் வாக்கு வங்கியில் டிஃப்ரென்ஸ் வருது ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும். ஸோ இந்த முறை விஜய் யாருக்கு அதிகமாக சேதத்தை செய்ய போகிறாரு, அதிமுக கூட்டணியிலேருந்து எத்தனை % எடுக்க போகிறாரு, திமுக கூட்டணியிலேருந்து எத்தனை % எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வச்சு யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது முடிவாகும்னு சொல்கிறார். ஏன்னா நாம் தமிழர் திரு சீமான் அவர்கள் 6.5% கையில் வச்சுருந்தாலும் அவர் இந்த மாதிரி தனித்தே களம் காணுகிறார். விஜய் புதிய அரசியல் கட்சி அப்படிங்கிறதுனால யாருக்கு அதிகம் சேதத்தை செய்வார்? ஆமாம், இந்த எலெக்ஷன் நம்மளுக்கு நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அந்த 6% அந்த பாக்கெட் யார்கிட்ட போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ நம்ம பார்க்குறோம், ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் எப்படி தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்களோ, தேர்தல் ஆணையமும் அவங்களுடைய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு எங்கே பார்த்தாலும் அவங்க தான் நிற்கிறாங்க, வண்டியெல்லாம் மடக்கிறாங்க, ஃபுல்லாக சோதனை போடுறாங்க. ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பார்க்குறோம், ஒரே தேர்தல் பறக்கும் படையினர் தான் சோதனை மேல் சோதனையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்குறோம், சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய அந்த 5 மாநிலங்களில், அந்த 5 மாநிலங்களில் இது வரைக்குமே 408 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம்
பொருட்கள் இது எல்லாமே பறிமுதல் செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல 167 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களுமே இதுல இந்த ரைட்ல போதை கும்பலும் மாட்டிருக்கு. அவங்களும் மாட்டிட்டாங்க. 163 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவச பொருட்களுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரெகுலர் செக்லயே 163 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் மாட்டுதுன்னா அப்போ போதைப் பொருளுக்குன்னு எப்படி மாட்டுவாங்க? ஆமா, இதுல ஒரு எதிரே பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி இணைஞ்சிருச்சு அந்த போதைப் பொருள் சிக்கினது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். வியட்நாம்ல இருந்தெல்லாம் போதைப் பொருள் கொண்டு வராங்க. வியட்நாம்ல இருந்து புருனை வழியா இந்தியாவுக்கு ஏர்போர்ட்டுக்கு பிடிப்பட்ட கதெல்லாம் இப்பதான் 2 நாளா நம்ம நியூஸ்ல நாம நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். தேர்தல் ஆணையமும் அவங்களுடைய பணிகள்ல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. டெய்லி நம்மளுக்கு இதுக்கான அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்து பார்க்குறோம், தாவேக தலைவர் விஜய் சென்னையில நாளை மறுநாள் அவர் பெர்மிஷன் கேட்டிருக்காரு. ஆமா, தேர்தல் பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார். ஏற்கனவே பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஆனா பெரம்பூர்ல மட்டும் இன்னும் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் சொல்றாங்க எங்கெங்க அப்படிங்கும்போது, பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் MKB நகர் சொல்றாங்க. அங்க காலையில 10 மணிக்கே, ஸோ விஜய் காலையில 10 மணிக்கெல்லாம் அங்க பிரச்சாரத்துல துவங்கிடணும் அப்படிங்கிறது தான் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைம். அடுத்து பார்க்குறோம் அண்ணா நகர், வில்லிவாக்கம், கொளத்தூர், விருகம்பாக்கம். ஸோ கொளத்தூருக்கும் போறாரு அன்னைக்கு விஜய் அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஒரே நாளில் 5 தொகுதி முடிக்கிறாருங்க. இதில் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு, 4 மணிக்கு முடிக்கிறாரு, 5 தொகுதியை கவர் பண்ணுறாரு. பட் திரு விஜய்க்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, விஜய் ஆரம்பமே தன்னுடைய தொகுதியான பெரம்பூர்ல ஆரம்பிக்கிறாரு. திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் கடைசியா தன்னுடைய தொகுதியான கொளத்தூருக்கு அங்க நிறைவு செய்யறாரு பிரச்சாரத்தை. பிரம்மாண்டமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஆமா, அவர் திருவாரூர்ல ஆரம்பிச்சு கொளத்தூர்ல முடிக்க போறாரு. இவர் இப்ப பெரம்பூர்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்த கட்டமா என்னென்ன அப்படிங்கிறது அவருடைய ஸ்கெடியூல்ஸ்ல தான் தெரியும். ஆனா இப்ப பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கிற விவரம் தெரிய வந்துருச்சு. அதுக்கான ரோட் ஷோ அப்படிங்கிறதும் இப்ப இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே கிடையாது அப்படிங்கும் போது அது போல இவங்களுக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான். தாவேகா என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய ஒரு பாயிண்ட்லயே 3000 பேர் வருவாங்க, அதுக்கும் சேர்த்து பெர்மிஷன் கொடுத்துருங்க. 3000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள், அவர் தொண்டர்கள், அவங்களுடைய கூட்டமே நிறைய இருந்திருக்கு. ஸோ சென்னை அப்படிங்கும்போது அது எப்படி தாக்கு பிடிக்க போகுது அந்த இடம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. 3000ங்கிறது தெரியல, அது அதே எண்ணிக்கையில தான் வருவாங்களா இல்லை ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அது சாட்டர்டே வேற, வீக்கெண்ட் வேற, அதையும் நம்ம பார்க்கணும். ஆமா, இதெல்லாமே இருக்கு அப்படிங்கும்போது எப்படி கையாள போகிறார்கள் காவல்துறையினர் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இது கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். காவல்துறையும் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கிட்ட அனுமதி கேட்டு தாவேகா ஒரு பக்கம் மனுவும் கொடுத்துருக்குறாங்க. பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றின ஆலோசனையும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு நடுவில் எப்போ இவங்களுடைய வேட்பாளர் பட்டியெல்லாம் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததான் தேமுதிக தொகுதி இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் வந்ததுங்க. அதாவது பிரேமலதா அண்ணா அறிவாலயத்துக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க ரிஷி வந்தியம் கிடைக்குமா அப்படிங்கிறதுல ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய தொகுதி அது, ரிஷி வந்தியத்தில் களம் காணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவா இருந்ததா சொல்லப்படுது. திமுக மறுத்துட்டாங்களா? ஆமா, இதுல குறிப்பா ரிஷி வந்தியம், அதே போல விருகம்பாக்கம், இது ரெண்டுமே இவங்களுடைய ஏற்கனவே அவங்க கட்சியை சேர்ந்தவர் எம்எல்ஏ வந்திருக்காங்க. அவங்க செய்தியாளர்களை சந்திக்கும் போதே பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்க பாருங்க பக்கத்திலே இருக்காரு, விருகம்பாக்கம் எம்எல்ஏ பக்கத்துல தான் இருக்காரு பாருங்க, விருகம்பாக்கமும் எங்களுடைய பட்டியலில் இருக்கு, விருதாச்சலமும் எங்களுடைய பட்டியலில் இருக்கு, ரிஷிவந்தியமும் எங்களோட பட்டியலில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுமே விருப்பப்பட்டியலில் இருக்கு. ஆனா திமுக கூட்டணியில யாருக்குமே தொடர்ந்து அவங்களோட பயணிச்சுட்டு இருக்கிற யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு ஒரு நியூ கமரான இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே 10 தொகுதிகள் கிடைச்சிருக்கு. ஒரு ராஜ்யசபா சீட். ஆமா, 10 தொகுதிகள் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது விருப்பப்பட்டியல்ல இவங்க கேட்கக்கூடியது மேபி இன்னும் 2-3 பேர் அதே தொகுதிகள் அவங்க விருப்பப்படலாம். அதனால எண்ணிக்கையில தான் அவங்களுக்கு கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் இதையாவது அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கறத முடிவை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிறாங்களா அப்படிங்கறதும் தெரியல. ஏன்னா 2 கட்ட பேச்சுவார்த்தை இன்னைக்கே நடந்துருச்சு அண்ணா அறிவாலயத்துல. மறுபடியும் அவங்க திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஈவினிங் திரும்ப வரேன். ஜெனரலா அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, உங்களுக்கு கேட்ட தொகுதி வேணும் அப்படின்னா அது விருப்ப தொகுதியா இருக்காது. நீங்க கேட்டதை நாங்க கொடுத்துருவோம், பட் அது விருப்ப தொகுதியா தர மாட்டோம். கேட்டதை விட நாங்க குறைவா கொடுத்தா விருப்ப தொகுதிகளா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ்
அரசியல் கட்சிகள் கொண்டு போறதா எண்ணிக்கை ஜாஸ்தி கிடைச்சதுன்னா விருப்ப தொகுதி கிடைக்காது, எண்ணிக்கை கம்மி கிடைச்சதுன்னா விருப்ப தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வரும்போது எங்களுக்கு கம்மி தான், ஆனா நாங்க என்ன கேட்டோமோ அதை கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதான் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை குழு கிட்ட பேசி முடிச்சுட்டு. ஆனா அந்த வகையில ஏன் தேமுதிகக்கு இன்னும் டிலே ஆகுது, நம்ம பேசிட்ட மாதிரி ஒருவேளை விருகம்பாக்கமும் ரிஷிவர்தியும் தான் அதுக்கு காரணமா அப்படிங்கிறதும் தெரியல. இன்று மாலை திரும்ப ஆலோசனை அப்படிங்கும்போது இதுக்கான இறுதி முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேமுதிகக்கும் இந்த வாட்டி நேரடி போட்டி, குறிப்பா வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எதிரெதிர் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் அதே 2 தொகுதிகள், ஒன்று விருதாச்சலம், இன்னொன்று ரிஷிவந்தியம். ஆனா இப்ப ரிஷிவந்தியம் என்னங்கிறது தெரியல. ஏன்னா இந்த வாட்டி அதிமுக கூட்டணியில பாமகக்கு இந்த 2 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நேரடியா இவங்க இந்த 2 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் இவங்க நிச்சயமா களம் காணுவாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலே சொல்லியிருந்தாங்க, விருதாச்சலம் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தொகுதி, முதல்ல எம்எல்ஏ ஆக்கின தொகுதி. ரிஷிவந்தியம் அவர் எதிர்கட்சி தலைவராக திரு விஜயகாந்த் அவர்களை கொண்டு வந்த தொகுதி. ஸோ இது எல்லாமே எங்களோட விருப்பப்பட்டியலில் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது பார்க்குறோம், விருதாச்சலம்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரியான நிலவரம் இருக்குங்கிறத பார்க்கலாம். 2021 நம்ம பார்க்குறோம், காங்கிரஸ் வந்து அங்க ஜெயிச்சிருக்கிறாங்க விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் 39.17%. பாமக வந்து 38.73%. ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. 1% தான் வித்தியாசம். ஸோ அங்க போட்டி கொஞ்சம் கடுமையா இருக்கும். 2021லயே அவங்க கொஞ்சம் நல்ல க்ளோஸ் இதில் தான் தோத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி போட்டி கடுமையா இருக்கும். இதே 2016 பார்க்குறோம், அதிமுக இருந்திருக்கிறாங்க, அதே 39.7% இருந்திருக்காங்க. இவங்க 17% காங்கிரஸ், அவங்க 71% அப்படின்னு மாறுறாங்க, அவ்வளவுதான். ஆனா பாருங்க, பாமக அப்போ 3வது இடத்துல இருந்திருக்கு. ஸோ அவங்க 2016 கம்பேர் பண்ணும்போது 2021 அதிக வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் ரிஷிவந்தியத்தில் சலீம் நம்மளால பார்க்க முடியுது, பாமக ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா ரிஷிவந்தியத்தில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா அதுக்கு இந்த ரெக்கார்ட்ஸே இதுக்கு ஒரு சாட்சியா இருக்கு. ரிஷிவந்தியத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 4 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க, திமுக 3 முறை. இப்போ 2 பேருமே ஒரே கூட்டணி தான். அப்போ அவங்களுக்கான இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த எதிர்பக்கம் பார்க்குறோம், அதிமுகவோ இல்லைன்னா பாமகவோ அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ராங் பிளேயரா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. 2011 விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்ச தொகுதி இது. 2021 நம்ம பார்க்குறோம், திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க 52.9% வாக்குகள் வச்சிருக்கிறாங்க. அதே போல 2016 பார்க்குறோம், திமுக 47% வச்சிருக்கிறாங்க. 2011 அகைன் தேமுதிக திரு விஜயகாந்த் அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க, 53% வச்சிருந்திருக்கிறாங்க தேமுதிக ரிஷிவந்தியத்தை பொறுத்த வரைக்கும். அதனால தான் அந்த தொகுதி இப்பயும் வேணும் அப்படின்ட்டு பிரேமலதா அவர்கள் விடாப்பிடியா இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. ஆனா பார்க்குறோம், இந்த 2021 சரி 2011 சரி பாமக வந்து அந்த முதல் 4 இடத்துலையும் இல்லை. 2016 தான் 4வது இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓட் பெர்சன்டேஜ் அங்கே 4.16 தான் இருக்கு. ஸோ ரிஷிவந்தியம் எப்படி பாமகக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி இப்பயே எழுது. பார்க்கலாம் இந்த வாட்டி அவங்க யாரை களத்தில் இறக்குறாங்க, என்ன மாதிரியான வியூகம் ரிஷிவந்தியத்தை பொறுத்த வரைக்கும் பாமக வகுக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ரிஷிவந்தியம் தேமுதிக கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் பிரதானமாக இப்போ எழுந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்த கூட்டணி கட்சி எது? மதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் வந்து அழுது கொண்டே சிரிக்கிறோம், உள்ள அழுவுறோம் வெளியே சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆதங்கத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, குறிப்பாக தேமுதிக 10 தொகுதி புதுசாக வந்தாங்க, 10 தொகுதி மேக்சிமம் தொகுதி காங்கிரஸுக்கு பிறகு அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட அத்தனை கிடைக்கல, 8 தான் கிடைச்சிது. விடுதலை சிறுத்தைகளாவது 6லேருந்து 8க்கு வந்திருக்காங்க. ஆனால் மதிமுக 6லேருந்து 4க்கு வந்துட்டாங்க. இழப்பு. ஸோ அந்த இழப்பு ப்ளஸ் தேமுதிகவுக்கு அவங்க கண்ணுதர்லேயே 10 தொகுதி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே கூட்டணியுடைய நலன் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான விஷயமா இருக்கு. இருந்தாலும் வெளிப்படையாக அவங்க சொல்லிடுறாங்க, we are not that much happy அப்படின்னு. இன்னொரு பக்கம் அவங்களுமே என்ன சொல்லியிருந்தாங்க, மதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் விருப்பப்பட்டியலாக கேட்டிருந்த என்னென்ன தொகுதிகள் கேட்டோமோ அதை கொடுத்துட்டாங்கன்னு. அவங்களுடைய விருப்பப்பட்டியல் பாருங்க சலீம், மதுரை தெற்கு, மொடக்குறிச்சி, கோவில்பட்டி, சீர்காழி தனி தொகுதி. ஆமாம், இதில் மதுரை தெற்கு மொடக்குறிச்சி 2மே அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜக ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ போட்டி இவங்களுக்கு ஒருவேளை மதிமுகக்கு இதே தொகுதிகள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் இங்கே மதிமுக அங்கே பாஜகவாக தான் இருக்க போகுது. கோவில்பட்டி அங்கே வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு
ஒன்றுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இங்கே மதிமுகவுக்கு கிடைச்சா அவங்க 2 பேருக்கும் இருக்கும். சீர்காழி தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே அதிமுகவே களம் காண்றாங்க. இங்கே ஒருவேளை இதே தொகுதி கிடைச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுக வர்சஸ் மதிமுகவாக தான் இருக்க போகுது. பார்க்கலாம், இதே 4 தொகுதிகள் தான் அந்த உறுதி செய்யக்கூடிய பட்டியலில் கிடைக்கிது. எல்லாருமே இன்று இரவு அல்லது நாளைக்குள்ள தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனல் அந்த சிக்னேச்சர் போடக்கூடிய ப்ரொசீடிங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. மதிமுக என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்துடலாங்களா காயத்ரி? ஷூர். எங்களுக்கு 234 தொகுதிகள்லையும் போட்டி போடுறத விருப்பம். ஆனால் நாங்கள் கொடுத்துருக்கிற தொகுதிகளில் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு விருப்பப்பட்டியலில் கொடுத்ததுக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய தகுதி நிர்ணயத்தில் எங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம். அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைமை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டாரு திரு அர்ஜுன் ராஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்னென்ன தொகுதிகளை உங்களுக்கு ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி. காயத்ரி, நமக்கு தெரியும், அதாவது பிஜேபியில் யார் யார் எங்கே போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்தது. பிஜேபியுடைய எந்தெந்த தொகுதிங்கிற லிஸ்டெல்லாம் வெளியாச்சு. முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை போட்டி இல்லையா என்ற ஒரு கேள்வி இருந்தது. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்காங்க கோயம்புத்தூரில். அவங்க சொல்கிறாங்க, இல்லை திரு அண்ணாமலை அவர்கள் களத்துக்கு வரணும், போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. திரு அண்ணாமலை என்ன முடிவெடுப்பார் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கோவைக்கு தான் அண்ணாமலையுடைய விருப்ப தேர்வாக இருக்குது. ஆனால் கோவையை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுகவுடைய கூட்டணியில் ஒரே ஒரு தொகுதி தான் பாஜக கொடுத்துருக்காங்க. அது கோவை வடக்கு. அங்கேயும் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தான் களம் காண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். எஸ், வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஸோ நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் போட்டி போடணும், சட்டமன்றத்துக்குள்ளே வரணுங்கிறது தான் தன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பப்போ எப்பயுமே வானதி அவர்களை அண்ணாமலை சகோதரி அப்படின்னு உரிமையோடு அழைப்பார். ஸோ ஒரு உரிமையாக சகோதரி சொல்லக்கூடிய அட்வைஸை அண்ணாமலை கேட்பாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகாச்சு. அங்கே அடுத்தடுத்த கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம்? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம்? டிஎம்கே நாளைக்கு வெளியிடுவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க காயத்ரி. நாளைக்கு அநேகமாக அவங்க லிஸ்ட்டு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த நேரத்தில் இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அதை நம்ம புதுச்சேரியை பற்றி பேசணும். அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியிலையும் வேட்புமனு வாபஸ் வாங்காமல் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை கட்சியை விட்டு நீக்கி அதிரடி காட்டியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி. நாங்கள் மேலிடம் சொல்லியே நீங்கள் கேட்க மாட்டீங்களா? கூட்டணின்னா ஒத்துழைச்சு போகணும், எப்படி நீங்கள் அப்படி செய்வீங்கன்னு சொல்லி ஜஸ்ட் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நியூஸ் வந்தது. திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நாளைக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் என்று வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவார் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா அவர் நாளை மறுநாள் அவர் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நாளைக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டுட்டு நாளை மறுநாள் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுவாரா, அல்லது நாளை மறுநாள் காலையிலே வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டுட்டு ஒரு 10 மணி போல கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிடுவாரா? ஏன்னா மாமல்லபுரத்தில் தான் இந்த வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது. அங்கே 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துவார் விஜய் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ நாளைய தினம் தான் முதல்ல இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை பற்றின என்ன தகவல் அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதுக்கான அப்டேட் கிடைச்சது. ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அப்படின்னு. ஸோ சனிக்கிழமை மார்ச் 28ஆம் தேதி அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை அவர் துவங்க இருக்கிறார். 29ஆம் தேதி அப்படின்னு பார்க்குறோன்னா வேட்பாளர்களுடைய அறிமுக நிகழ்வு நடக்குது. அதுவும் காலை 11 மணிக்கு நடக்கிறதா. ஸோ இப்போ பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மறுநாள் காலையில் 11 மணிக்கு தான் அவர் வேட்பாளர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அதிமுகவுடைய அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகுதிகள் பற்றி செய்தியாளர்கள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அப்போ அவர் சொல்லியிருந்தார், இப்போ திமுக அமைச்சர்களுடைய தொகுதிகளா அவங்க பாஜகவுக்கு அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து மொத்தம் 14 அமைச்சர்களுடைய தொகுதியில்
கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக அமைச்சர்களை ஜெயிக்க வைக்க அதிமுகவே வேலை செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏன் இதை பண்றாங்க அவங்க? இதை இப்படி இந்த பட்டியலை பாருங்க, இந்த பட்டியலை பார்த்தா உங்களுக்கே தெரியலையா இது அப்படின்னு செய்தியாளர்களே திரும்ப எதிர்கேள்வி வேற கேட்டிருந்தாரு. என்ன சொன்னார் அப்படிங்கறத பார்க்கலாம். எஸ், ஆளுன்னு கவனிச்சிங்கன்னா எங்கெங்கே திமுகவுடைய அமைச்சர்கள் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் பாஜக ஒதுக்கிடுச்சு. அவங்க பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி எளிதாக தோக்கடிக்கணுங்கிற நோக்கில் எல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது மறுபடியும் சொல்லவா? மறுபடியும் எங்கெங்க நீங்க திமுகவுடைய இப்ப அமைச்சர் இருக்காங்களோ அந்தந்த தொகுதிகளை எல்லாம் கூட்டணி கட்சிக்கு தாமரைக்கு ஒதுக்கிட்டு இவங்க என்ன பிரச்சாரத்தை வைப்பாங்க? அது மதவாத கட்சி, அதை வரவிடக்கூடாது, அதை ஒழிக்கணும்னு பேசுவாங்க. ஒரு 3 நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளேயுமே சீமான் அவர்களுக்கு தொண்டை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு பிரச்சாரத்துக்கு. அவர் எப்பவுமே ஒரு எழுச்சி பொங்க பேசி பேசி அவருடைய தொண்டையை அவர் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு. சலீம், ரொம்ப நாளாக நம்ம தேர்தல் திருவிழா தொகுப்பில் நம்மளால வரலாறை பற்றி பார்க்க முடியாமே இருந்துச்சு. நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருந்ததுனால நிறைய விஷயங்கள் பற்றி. ஆனால் இன்னைக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக தேர்தல் களத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்தின தாக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். நம்ம தமிழக அரசியல் களத்துல எண்ணி துணிக கருமம் என்று இறங்கியவர் விஜயகாந்த். இன்னைக்கு மாற்றம் என்ற முழக்கத்தோடு பலரும் அரசியலுக்கு வருவது இயல்பானதா இருக்கலாம். ஆனா விஜயகாந்த் அரசியல்ல இறங்கிய காலத்தை அப்படி எளிதாக எடை போற்ற முடியாது. ஆமாங்க, தமிழகத்துல திமுக அதிமுக என அசுர பலத்துடன் இரு கட்சிகள், துடிப்பாக கருணாநிதி ஜெயலலிதா என பெரும் ஆளுமைகள் அரசியல் களத்துல இருந்த காலகட்டம் அது. அப்போதுதான் விஜயகாந்தோட அரசியல் பயணம் தொடங்குச்சு. 2006 சட்டப்பேரவை தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகிட்டு இருந்துச்சு. தேர்தல் நெருங்குற வேளையில 2005 செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரையில மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி கட்சி அறிவிப்பை வெளியிட்டார் விஜயகாந்த். திரை உலகிற்கும் தமிழக அரசியலுக்கும் இடையிலான பிணைப்பு பெரியது. திரை உலகிலிருந்து அரசியல் உலகிற்கு எத்தனையோ நடிகர்கள் வந்திருந்தாலும் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா தவிர்த்து யாரும் தனித்து ஜொலிக்கல. அத்தகைய வரலாற்றில் மகுடம் சூடுவாரா விஜயகாந்த் என்ற கேள்வியோடு அவரோட அரசியல் பயணம் தொடங்குச்சு. அப்போது அரசியல்ல அவருடைய தாக்கம் நிச்சயம் இருக்கும்னு பேசப்பட்டுச்சு. 2006 சட்டப்பேரவை தேர்தல்ல முதல் முறையா களம் கண்டது தேமுதிக. விஜயகாந்த் பிரச்சாரங்களுக்கு செல்ற இடத்துல எல்லாம் கூட்டம் அலைமோதுச்சு. ஊழலை ஒழிப்பேன் கோஷத்தோடு பெண் குழந்தை பிறந்ததும் 10,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்படும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு பசுமாடு வழங்கப்படும் என விரிவான அறிக்கையோடு அந்த தேர்தல விஜயகாந்த் களம் கண்டாரு. அந்த தேர்தல்ல தேமுதிக தோல்வியையே தழுவிச்சு. விஜயகாந்த் மட்டுமே விருத்தாச்சலம் தொகுதியில ஜெயிச்சாரு. ஆனா அந்த தேர்தல்ல தேமுதிக 8.38% வாக்கை பெற்றது ஆச்சரியப்படுத்துச்சு. அப்போது தேர்தல்ல தோல்வியை தழுவிய அதிமுக ஆட்சி அரியணையில் இருந்து இறங்குச்சு. திமுக கூட்டணி ஆட்சியை பிடிச்சிச்சு. அரசியல் கப்பல்ல கேப்டனான விஜயகாந்த் தமிழக அரசியல்ல 3வது தலைவராக உருவெடுப்பார் என்றும் அரசியல் பார்வையாளர்களால் ஆருடம் கூறப்பட்டது. 2009 நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்தே களம் கண்ட தேமுதிக தோல்வியை தழுவினாலும் 10.3% வாக்கு வாங்கியது. அப்போது திமுக அதிமுகவுக்கு மாற்று இனி தேமுதிக தான் அப்படிங்கிற பேச்சு அரசியல்ல இருந்துச்சு. ஒவ்வொரு தொகுதியிலையும் தேமுதிக கணிசமான வாக்குகளை வாங்கியது. மாநில அரசியலில் முக்கிய பங்காளராக உருவெடுக்கும் எனவும் கூறப்பட்டது. அதுவரையில் திரையிலும் அரசியல் களத்திலும் ஏழை மக்களுடனும் ஆண்டவனுடன் மட்டுமே கூட்டணி என கூறி வந்த விஜயகாந்த் அந்த நிலைப்பாட்டில இருந்து மாறினார். 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சாரு. இதுதான் அவரோட அரசியல் பயணத்துல செஞ்ச முதல் தவறு என்ற விமர்சனம் அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க.
தேமுதிக 29 இடங்களை ஜெயிக்க சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தாரு விஜயகாந்த். அரசியல் ஆடுபுலியாட்டம் விஸ்வரூபம் எடுத்துச்சு. அதுவரைக்கும் அவரோட இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் பீத்து கொண்டு போனாங்க. அப்போதும் தளராது போராடினாரு விஜயகாந்த். 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகத்துல அதிமுக அணி, திமுக அணி ஆகிய 2 அணிகளை தவிர்த்து தேமுதிக, பாஜக, பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து 3வது அணியை அமைத்தன. கூட்டணியில் அதிகமான தொகுதிகளில், அதாவது 14 தொகுதிகளில் போட்டியிட்டது தேமுதிக. கூட்டணி 2 இடங்களில் வென்றாலும் தேமுதிக தோல்வியே தழுவியது. கட்சியின் வாக்கு வங்கியோ 5.1% குறைந்துவிட்டது. பிறகு 2016 சட்டப்பேரவை தேர்தல் நெருக்கத்தில் பழம் நழுவி பாலில் விழும் என திமுக கூட்டணியில் தேமுதிக சேரும் என நம்பிக்கை தெரிவிச்சாரு கருணாநிதி. ஆனா அது நடக்கவில்லை. மாறாக 2016 மக்கள் நல கூட்டணியில களம் இறங்கினாரு விஜயகாந்த். ஆனா போன வாக்கு திரும்பவில்லை. அந்த தேர்தல்ல தேமுதிக வாக்கு சதவீதம் 2.41% சுருங்குச்சு. தொடர்ந்து அவரை கள அரசியலிலிருந்து விலக்கியது உடல்நலக்குறைவு. அரசியலில் எதெல்லாம் நடக்கும் என்பதை அறிந்தே துணிந்தேன், பயந்தெல்லாம் ஓடமாட்டேன் என போராடியவரை 2023 டிசம்பர்ல உடல்நிலை விடைபெற செய்திடுச்சு. தமிழக தேர்தல் களத்துல புதுசா ஒரு கட்சியை தொடங்கி ஆண்ட அரசியல் ஆளுமைகளை அசைத்து பார்த்த கேப்டன்னே அறியப்படுறாரு விஜயகாந்த். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் இன்றைக்கி வந்து அரசியல் அலப்பறை நேரமின்மை காரணமாக இப்போ நம்ம போட முடியலாங்க காயத்ரி. பட் அது எல்லாமே நம்மளோட யூடியூப்பில் இருக்குது. நேயர்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் ஒரு QR கோடு தெரியுது. அதை உங்கள் மொபைல் ஃபோனில் உங்கள் கேமரா ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்கள். கீழே ஒரு யூடியூப் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்ஸை நீங்கள் நம்ம தந்தி டிவியோட யூடியூப் சேனலில் நம்ம தேர்தல் திருவிழா அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம்.